மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் போலி வேஷம் போடுகிற பட்ஜெட். பணக்காரர்களுக்காகவே பணக்காரர்களால் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் மத்திய பட்ஜெட். அதானிகளாலும் அம்பானிகளாலும் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் மைய அரசுடைய இந்த பட்ஜெட். விவசாயிகளை நசுக்குகிற பட்ஜெட், தொழிலாளிகளை நசுக்குகிற பட்ஜெட், ஏழைகளின் வாழ்வில் ஏற்றத்தை தராத அளவிற்கு ஏழைகளை அறவே மறந்துவிட்ட அரசு பிஜேபி அரசு என்பதை காட்டுகிற பட்ஜெட். லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்குகளை ஏழைகளுடைய வறுமையை விலைக்கு வாங்கி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு ஏழைகளுக்கு எதிரான பல சதித்திட்டங்களை செய்கிறது இந்த பிஜேபி. இம்பீரியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கேபிட்டலிஸ்டை காட்சி. அதற்குரிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு அது திமுக மட்டும் சொல்லவில்லை. எடப்பாடியார் எங்களது தலைவர் பலமுறை சொல்லுகிறார். அவருடைய நல்லாட்சி 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி இருந்த காலத்திலேயே டெல்லியிலே இருந்து பிஜேபி ஆட்சி எங்களுக்கு நிதியை ஒதுக்கவில்லை. எடப்பாடியாருடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக திட்டங்களை சரியாக மேற்கொண்டு திட்டங்களிலே செயல்படுத்துவதிலே லஞ்ச லாவண்யம் இல்லாத தூய்மையை கடைபிடித்த காரணத்தால் பணத்தை மிச்சம் பண்ணி அவர் நல்லாட்சி நடத்தினார். எடப்பாடியார் எங்கள் ஆட்சி நடந்த காலத்திலும் நிதியை ஒதுக்காத, தமிழ் இனத்தை வெறுக்கிற, தமிழகத்தை வெறுக்கிற, உலகில் எங்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் மடிய வேண்டும், ஒழிய வேண்டும், வறுமையிலே வாட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நடத்துகிற பிஜேபி ஆட்சி, அமித்ஷா ஆட்சி, அந்த மோடியினுடைய ஆட்சி ஏழைகளை நசுக்குகிற ஆட்சி. நிதி எங்களுக்கு ஒதுக்காது, ஒதுக்கவில்லை. தமிழகத்துக்கே ஒதுக்காது, எந்த காலத்திலும் ஒதுக்காது இந்த பிஜேபி ஆட்சி. சொல்றாங்க அந்த கோரிக்கை. ஐயா, அது உங்களுக்கே தெரியும். சசிகலா அம்மையாரோ அல்லது தினகரனோ ஓபிஎஸோ பல இடங்களில் தேர்தலில் நின்றார்கள், உள்ளாட்சியில் நின்றார்கள். 94-95% இடங்களில் டெபாசிட் இழந்தவர்கள் தான் தினகரனும் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் என்பது நாடறிந்த உண்மை. பத்திரிகைகள் மூலமாக, உங்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சிகள் தான் பிஜேபி, தினகரனுடைய கட்சி, ஓபிஎஸ்னுடைய கட்சி. சசிகலா அம்மையார் செல்லா காசுகளாக இருக்கிறார்கள், தொண்டர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி கேள்வி கேட்பதே நியாயமில்லை. 2026 அருமையான அற்புதமான கூட்டணி தானாகவே அமையும். அப்படி கூட்டணியே இல்லை என்றாலும் அம்மா அவர்கள் எப்படி தனியாட்சி அமைத்தாரோ, இந்த மோடியா இந்த லேடியா என்று சொல்லி அறைகூவல் விடுத்து தனியாட்சி அமைத்தார். அதுபோல தலைவரை போல, அம்மாவை போல, புலி போல பாயுகிற எடப்பாடியாரனுடைய ஆட்சி 2026 தனித்து நின்றாலும் தன்னாட்சி அமைக்கும், தனியாட்சி அமைக்கும். இது எடப்பாடியார் அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய திறமை.